என் தங்க பிள்ளையே, உன் வேண்டுதலை மனதார நினைத்து கொண்டு இந்த மஞ்சளை தொட்டு விட்டாயா? அப்பொழுது நிச்சயமாக உன் வேண்டுதலை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். ஆனால் என் தங்க பிள்ளையானது ஒரு சில விஷயத்தை தன்னுடைய இல்லத்தில் செய்ய வேண்டும். அது எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த பதிவின் மூலமாக ஒவ்வொரு தங்க பிள்ளைக்கும் இந்த வாராகி தாயானவள் சொல்வதற்காக இன்று ஓடோடி வந்திருக்கிறேன். ஏனென்றால் என் தங்க பிள்ளை பல நாட்களாக சில விஷயங்கள் நடக்கவில்லை என்று அழுது கொண்டிருக்கிறது. அந்த கண்ணீரையும் கவலையும் துடைக்க இந்த வாராகி தாயானவள் தீர்வுகளை கொடுக்க வந்திருக்கிறேன். ஆனால் சில விஷயத்தில் கவனமாக இந்த பதிவினை கேட்க வேண்டும். மனதை பதற வைத்து கொண்டோ சிதறடித்து கொண்டோ கஷ்டங்களை எண்ணி அழுது கொண்டோ இந்த பதிவினை என் தங்க பிள்ளை கேட்கக்கூடாது. மனநிலை ஒருநிலைப்படுத்தி கவனத்தை ஒருநிலைப்படுத்தி இந்த பதிவினை கேட்க வேண்டும். என்றால் என்னுடைய தங்க பிள்ளையானது ஒரு சில விஷயத்தில் அதிகமாக யோசித்து பிரச்சனைக்கு ஆளாகி இருக்கிறது. குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்கள் தான் பார்த்து எனக்கு தீர்வுகளை சொல்ல வேண்டும் என்று என் தங்க பிள்ளை என்னிடம் கேட்டதால் நிச்சயமாக நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று இந்த பதிவின் மூலமாக என்னுடைய தங்க பிள்ளைக்கு நான் தெளிவுபடுத்தி வழிகளையும் வாய்ப்புகளையும் உருவாக்க வந்திருக்கிறேன். அதனால் என் தங்க பிள்ளையே, பதிவு என்பது கவனத்தை சிதறடித்து கேட்கக்கூடாது. கண்களை மூடி வாராகி தாயே என்று நிச்சயமாக மனதார நினைத்து கொண்டு செவிகள் மட்டும்தான் உன் எண்ணத்தில் சிந்தித்து இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டுமே தவிர கஷ்டங்களையோ கவலைகளையோ ஏமாற்றங்களையோ துரோகங்களையோ நினைத்து இந்த பதிவினை கேட்கக்கூடாது. என்ன நினைத்து இந்த பதிவினை கேட்கிறாயோ அது நிச்சயமாக அன்று இரவே நடக்கும், நடத்தி வைப்பேன். ஒவ்வொரு விஷயத்திலும் என்னுடைய தங்க பிள்ளையானது பல இழப்புகள் கொஞ்ச நாட்களாக இழந்து வருகிறது. அந்த இழப்பானது எப்படி இருக்கிறது என்றால் என் தங்க பிள்ளையின் மனது நொறுங்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. சில இழப்புகள் என்பது உறவால் இருக்கிறது, பல இழப்புகள் என்பது நம்பியவர்களால் இருக்கிறது. ஒவ்வொரு தருணமும் என்னுடைய தங்க பிள்ளையானது சில விஷயத்தில் அதிகமாக ஏமாறுவது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்பியவர்களெல்லாம் என்னுடைய தங்க பிள்ளையை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் என் தங்க பிள்ளை அதனால் மிகவும் பாதிக்கப்படுகிறது. பலனை கொடுக்க இந்த வாராகி தாய் இருந்தாலும் கண்களை மூடி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் சில நேரங்களில். ஏன் இது இப்படி நடந்தது, ஏன் இப்படி ஆனது, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்பேற்பட்ட சோகங்கள்லாம் நடக்கிறது என என் தங்க பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ அழாதே. ஏன் தெரியுமா? கயவர்கள் உள்ள இடத்தில் அதே போல் கெட்ட மனது உள்ள நபரிடம் நாம் என்ன விஷயத்தை சொன்னாலும் அந்த இடத்தில் உணர்வுகள் புரிந்து கொள்ள தயாராகவும் இருமாற்றார்கள். அதே போல் உனக்கு உதவி செய்யவும் அவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். என்றால் என் தங்க பிள்ளை தவறான நபரை அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டது. சில விஷயத்தை ஆசை வார்த்தைகளை பேசி நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், வாழ்க்கை முழுவதும் உன்னை உயர்த்துவேன் என அவர்களுடைய காரியத்தை ஆக வேண்டும் என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். ஆனால் என் தங்க பிள்ளை யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை. ஒவ்வொரு தருணமும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடன் இருக்க வேண்டும் கூட நபர் கூட அவர்கள் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அனைத்து கடவுளிடமும் நீ விரதம் இருந்தாய், வேண்டிக் கொண்டாய். ஆனால் எப்பொழுதுமே பால் எப்பொழுதுமே தூய்மையானது, ஆனால் சாக்கடை என்பது எப்பொழுதுமே அசுத்தமானதுதான். அதில் என்னதான் நீ கொண்டு போய் சேர்த்து அந்த பாலை சேர்த்தாலும் அது அசுத்தமாக தான் மாறும். அதே போல்தான் ஒரு சில உறவுகள் மீது நீ வைத்த நம்பிக்கையானது என்னதான் தூய்மையாக நீ அந்த இடத்தில் சென்று எல்லா விஷயத்தையும் சொல்லினாலும் அவர்கள் அசுத்தமானவர்கள். நான் இப்படிதான் இருப்பேன், இதற்கு மீறி நீ எதுவும் செய்ய முடியாது, இஷ்டம் இருந்தால் இரு, இல்லை என்றால் விலகிவிடு, எனக்கு 1000 வேலைகள் இருக்கிறது என உன்னை புண்படுமாக காயப்படக்கூடிய கெட்ட வார்த்தைகளால் அவர்கள் கொந்தளித்து அந்த அளவுக்கு பேசியிருக்கிறார்கள். என்னுடைய தங்க பிள்ளை இவர்களா இப்படி பேசுவது என மனம் நொறுங்கி போயிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, நீ கவலை கொள்ளாதே. ஏன் கவலை கொள்கிறாய்?
மற்றவர்கள் துரோகம் செய்து, ஏமாற்றம் செய்து, கெடுதல் செய்து, அடுத்தவர் கண்ணீருக்கு காரணமான அவர்களே சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீ யாரை ஏமாற்றினாய்? எவருக்கு துரோகம் செய்தாய்? ஒருவருக்கு கூட எந்த துரோகமும் செய்யவில்லை. அதனால்தான் இன்று நான் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீ அதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நீ அதிகமாக புண்ணியத்தை சேர்த்திருக்கிறாய். அதனால்தான் இந்த வாராகி தாயானவள் என்னுடைய தங்க பிள்ளையின் ஆசையை நிறைவேற்ற நான் வந்திருக்கிறேன். நீ பாவத்தை செய்திருந்தால் இந்த பதிவினை கேட்கவும் முடியாது, இந்த பதிவானது உன் கண்களுக்கும் பட்டு இருக்காது. புண்ணியத்தை செய்தாய், நீதான் அடிக்கடி சொல்கிறாய், என்ன பாவம் செய்தேன் தெரியவில்லை தாயே, நான் ஏன் இந்த பாவப்பட்ட ஜென்மம் இந்த உலகத்தில் பிறந்தது தாயே, அப்படி என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது சரிதானே? நீ அடிக்கடி இப்படித்தானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் நான் என்ன பாவம் செய்தேன் தெரியவில்லையே, இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கிறேனே என்று. ஆனால் புண்ணியம் செய்திருப்பவர்கள் மட்டும்தான் இந்த பதிவானது கண்ணில் படும், கேட்கவும் முடியும். ஆனால் பாவத்தை செய்துவிட்டு பாவத்தை கழிக்கக்கூடிய நபரெல்லாம் இதை கேட்க முடியாது. காரணம் என்னவென்றால், என்னுடைய வார்த்தையாக இருக்கட்டும், என்னுடைய முகமாக இருக்கட்டும், அவர்கள் பார்வையிலே எரிந்துவிடும். அதனால் என்னை பார்ப்பதற்கோ, என்னை அப்படியே என் வார்த்தைகளை கேட்பதற்கோ அவர்கள் மனமானது ஒத்துக்கொள்ளாது. அந்த பதிவினை கேட்க முடியாமல் தவறு, இது வேண்டாம் வேண்டாம் என்று ஓடி விடுவார்கள். அவ்வளவு எளிதில் இந்த வாராகி தாயானவள் தங்க பிள்ளையாக ஏற்றுக்கொள்வதில்லை. என்னுடைய தங்க பிள்ளையாக மாறிவிட்டால் அவர்களுக்கு எந்த ஒரு குறையுமே வாழ்க்கையில் இல்லை என்பதை இந்த பதிவின் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். அப்பொழுது ஏன் வாராகி தாயே சிறு சிறு கஷ்டங்கள் வருகிறது என்று கேட்கிறாயா? ஆம் என் தங்க பிள்ளையே, கூட இருப்பவர்கள் கெட்டவர்களை வைத்துக்கொண்டு நல்லது கொடுங்கள் என்றால் அந்த கெட்டவர்கள் தானே உன் நல்லதை சாப்பிட முடியும். ஆனால் நீ சாப்பிட மாட்டாய். காரணம் என்னவென்றால், அவர்கள் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறாய். நீ எப்படி என்றால் தியாக மனம் படைத்த தங்க பிள்ளையாவாய். அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அனைவரும் சாப்பிட வேண்டும், நமக்கு சாப்பாடு இல்லை என்றாலும் பரவாயில்லை என்று நீ இருப்பாய். உன் நல்ல குணம் அப்படி. அதனால்தான் உன்னுடன் இருக்கக்கூடிய கெட்ட மனிதர்களையும் துரோகிகளையும் காட்டி கொடுத்தேன். இப்பொழுது அனைவரையும் விரட்டி அடித்து விட்டேன். இனிமேல் ஒவ்வொரு நல்ல காரியங்களும் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. அந்த நல்ல காரியமானது நான் உன் கரங்களில் கொடுத்தால் அது உன்னையே சாரும். நீயே அதை முழுமையாக பரிபாலிப்பாய். ஆனால் கெட்டவர்கள் கூட இருந்து அவர்கள் எப்படி உன்னை பரிபாலிக்க விடுவார்கள்? அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, உனக்காக கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை மற்றவர்களும் கெட்டவர்களும் தான் அனுபவிப்பார்கள். அதனால் தான் இந்த கஷ்ட காலத்தில் அனைவரையும் தெரிய வைத்தேன், அனைவரையும் புரிய வைத்தேன், அனைத்து மாற்றத்தையும் உன் வாழ்க்கையில் முதலில் செய்தேன். கெட்ட விஷயத்தை முதலில் சிறுக சிறுக அகற்றிக்கொண்டே இருந்தால் நல்ல விஷயம் உன்னை தேடி அது சர்வ சாதாரணமாக வந்துவிடும். எதையும் தேடி என் தங்க பிள்ளை இனிமேல் செல்ல வேண்டிய அவசியமே என்பதே இருக்காது. என் தங்க பிள்ளையே, இப்பொழுது இந்த மஞ்சளை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன், கவனமாக கேள். ஏனென்றால் என்னுடைய தங்க பிள்ளைக்கு வீட்டில் பணம் தங்கவில்லை, அதேபோல் நோய் பிரச்சனையாக இருக்கிறது, அதேபோல் குடும்பத்தில் உறவு பிரச்சனை, சண்டை பிரச்சனை அதிகமாகவே இருந்து கொண்டு வருகிறது என்றால் இந்த பரிகாரத்தை நம் இல்லத்தில் நான் புகைப்படமாக இருந்தாலும் சரி, சிலையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக புகைப்படமாக இருந்தால் ஒரு மஞ்சள் நீரை கரைத்து கொண்டு ஒரு துணியை எடுத்துக்கொண்டு அந்த மஞ்சள் நீரை வைத்து உன் புகைப்படத்தை துடைக்க வேண்டும். ஆனால் சிலையாக இருந்தால் மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என் தங்கப்பிள்ளையே. எப்படி என் தங்கப்பிள்ளையே? இதை வெள்ளிக்கிழமை செய்யலாம், பௌர்ணமி தினத்தில் செய்யலாம். மஞ்சள் அபிஷேகம் எனக்காக செய்தால் மங்கள செய்தி நடக்கவில்லை என்றாலும் உன் இல்லத்தில், அல்லது மங்கள காரியங்கள் தடைபட்டு கொண்டிருக்கிறது என்றாலும் நிச்சயமாக மங்கள செய்தி உன்னை தேடி வரும். மங்களகரமான விஷயங்கள் உடனே நடக்கும். உன் இல்லத்தில் மங்களங்கள் எப்பொழுதும் செழுமையாக இருக்கும். உன் இல்லமே மங்களகரமாக இருக்கும். என்ன என் தங்க பிள்ளையே, மஞ்சளை வைத்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ செய்வாயா? மஞ்சள் அபிஷேகம் சிலையாக இருந்தால் செய்யலாம். அதே போல் புகைப்படமாக இருக்கிறது என்றால் அதை அபிஷேகம் செய்ய முடியாது. மஞ்சள் நீரை கரைத்து ஒரு துணியை வைத்து துடைக்க வேண்டும். அந்த மஞ்சள் நீரால் முழுவதுமாக துடைத்துவிட்டு குங்குமம் மஞ்சளை பொட்டை வைத்து கண்டிப்பாக தீப ஆராதனை, ஊதுபத்தி ஆராதனை,
அதேபோல் கற்பூர ஆராதனை, அதேபோல் சாம்பிராணி அனைத்தும் போட வேண்டும். பௌர்ணமி, செவ்வாய்க்கிழமை நான் உன் இல்லத்தில் இருந்தால் இருளில் மூழ்கடித்து விடாதே. இதையெல்லாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் நிச்சயமாக உனக்கு பலனளிக்கும். ஒரு சில தங்கப்பிள்ளைகள் தவறாக புரிந்து கொண்டு புகைப்படம் வாங்கி கொண்டு வந்து, சிலை வாங்கி கொண்டு வந்து அப்படியேக விட்டு விடுகிறார்கள், இது வந்தால் போதும் என்று. ஆனால் எனக்கு உயிர் வர வேண்டும் உன் இல்லத்தில். அப்படி வர வேண்டும் என்றால் இந்த வழிபாடு அனைத்தையும் நீ கடைபிடித்தே ஆக வேண்டும். கண்டிப்பாக பானகத்தை வைக்க மறந்து விடாதே. உன் இல்லத்தில் நான் உயிரோடு வாழ்கிறேன் என்றால் பானகத்தை குடிப்பேன். அப்பொழுதே தெரிந்து கொள்ளலாம் உனக்கு அனைத்தும் நலமாக மாறும் என்று. மற்றவர்களுக்கும் இந்த பொன்னான பதிவை உன் பொன்னான கரங்களால் பகிர்ந்துவிடு. அனைவரும் வாழ்க்கையிலும் மங்களம் உண்டாகட்டும் என் தங்க